முஸ்லீம்ல வருகிறது 2695. பொதுவா நம்ம சில திக்ர்லாம் அல்லாஹ்க்கு பிடிச்சிருக்குன்னு பார்த்து செஞ்சோம்ல, இந்த திக்ர் நபிக்கு பிடிச்சிருக்கும். இந்த திக்ர் யாருக்கு பிடிச்சிருக்கு? நபிகள் பெருமகனாருக்கு. நபிகளார் சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், லஅன் அகூலு சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். இந்த திக்ரை நான் சொல்லுவது இலைய மிம்மா தலஅத் அலைஹி ஷம்ஸ், சூரியன் எதன் மீது உதித்து மறைகிறதோ அத்தகைய அந்த பூமியை விட எனக்கு மிக விருப்பத்திற்குரிய வார்த்தை இந்த 4 வார்த்தை. நான் ரசூலுல்லாஹ் 4 சேர்த்து ஒரு வார்த்தையை தான் சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லல, சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். முஸ்லிமில் இந்த செய்தி வருகிறது. நபிகளார் என்ன சொல்ல வராங்க தெரியுதா? அந்த திக்ரு இதை ஒரு முறை சொல்வது பூமியை விட சிறந்ததுங்கிறாங்க. முழு பூமி சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் 10 நொடி கூட எடுக்காது. இந்த வார்த்தை எனக்கு சொல்வது சூரியன் எதன் மீது உதித்து மறைகிறதோ அந்த பூமியை விட எனக்கு மேலானது அப்படின்னா சொல்லலாமா? சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். இது முஸ்லிம்ல இருக்கு. நபிகளாருக்கு மிக பிரியத்திற்குரிய திக்ர்ல இது முக்கியமான ஒரு இடத்தில் உள்ளது. அதை சொல்லிடுறேன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மகா தூயவன், இணை வைப்பை விட்டு தூய்மையானவன். வல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இந்த உலகத்தில் நடக்கிற அத்தனை எல்லா விதமான நன்மைக்கும் அல்லாஹ் தான் காரணம். அல்ஹம்துலில்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ், அந்த அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு உரியவன், தகுதி படைத்தவன் எவனுமே கிடையாது. வல்லாஹு அக்பர், அல்லாஹ் குணத்தாலும் ஆற்றலாலும் அதிகாரத்தாலும் சக்தியாலும் வல்லமையாலும் மிக பெரியவன். இப்படிங்கிற ஒரு மகத்தான ஒரு வார்த்தை, அதை உணர்ந்து அதிகமாக சொல்கிற இடத்துல இருக்கணும்.